வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேர்டன் ஆஃப் ப்ரூஃப்க்கும் ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சரி, நாம இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அண்ட் ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப். இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப் ஃபுல்லாக எக்ஸாக்ட்லி பிஎஸ்ஏல டிஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எக்ஸாக்டாக டிஃபைன் பண்ண கிடையாது. அப்போ பிஎஸ்ஏல பொதுவாக ஆனால் இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற ஒரு பிஎஸ்ஏல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்தான். இப்போ இதில் நம்ம எவிடன்ஸ் ஆக்ட் அல்லது இந்த பிஎஸ்ஏ பற்றி ஓரளவுக்கு டெப்த்தாக தெரியணும்னா இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சரி, அப்போ பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரூவ் தி என்டையர் கேஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறேன், இப்போ ஒரு ப்ராசிக்யூஷன் தரப்புக்கு தான் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்ன இருக்குன்னா, அதாவது நிரூபிக்க வேண்டிய கடமை என்ன இருக்கு அப்படின்னா அவ குற்றம் செய்திருக்கான் அப்படிங்கிறத ஃபுல்லா நிரூபிக்க வேண்டிய கடமை ஃபுல்லா யார்கிட்ட இருக்கு? இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் ப்ராசிக்யூஷன் கிட்ட தான் இருக்கு. சரியா, இதுதான் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப். ஸோ அப்போ ஒரு என்டையர் கேஸுக்கு இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படியே தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் எப்படியா இருந்தாலும். ஏன்னா நீங்கள் தான் குற்றம் சாட்டுறீங்க இன்னொருத்தர் மேலே. அப்போ நீங்கள் தான் ப்ராசிக்யூஷன் தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்போ பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இது என்னன்னா என்டையர் கேஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரூவ் த என்டையர் கேஸ். அது பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு இருக்கு? ப்ராசிக்யூஷன். எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் ப்ராசிக்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா responsibility to present the evidence for specific facts or claims. For example, அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபேக்டை, இப்போ ஒரு 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 கொலை வழக்கு இருக்கு. ஒரு கொலை வழக்குல எத்தனையோ ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஐ விட்னஸ் இருக்காங்க, அடுத்து ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்த கன்ஃபஷன் விட்னஸ் இருப்பாங்க, மெடிக்கல் விட்னஸ் இருப்பாங்க, ஒவ்வொன்றும் இருக்கு. இது மாதிரி நிறைய எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அந்த இதை ப்ரூவ் பண்ண வேண்டியது கட்டாயம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அந்த இடத்துல இவன் தான் அன்னைக்கு இருந்திருக்கான் அப்படின்னு வரைக்கும் கொண்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அங்க அவன் இறந்திருக்கான், இன்னொருத்த இறந்திருக்கான், அந்த இடத்துல இந்த எக்ஸுங்கிற ஒரு நபர் தான் இருக்கான் அப்படின்னு வந்துருச்சுன்னா இப்ப பேர்டன் என்ன ஆயிடுச்சு? என்டையர் கேஸ் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. யாரு? ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவன் தான் இருக்கான், வேற யாரும் அங்க இல்லை, அவன் ஒரு ஆள் தான் அந்த இடத்துல இருந்திருக்கான், அதனால அவன் தான் கொலையாளி அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த இப்ப பாத்தீங்கன்னா ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப் இதுதான். என்னன்னா பர்டிகுலர் ஃபேக்ட்ஸ், அதாவது பர்டிகுலர் கிளைம். என்னது? அக்யூஸ்ட் என்ன கிளைம் பண்றாரு? நான் அந்த இடத்துல அந்த சொல்ற டயத்துல அவரு கூட அந்த இறந்த அந்த இது கூட இல்லை அப்படின்னு இப்ப யாரு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருது அப்படின்னா தட் இஸ் அந்த பர்டிகுலர் ஃபேக்ட்ஸ் ஆர் கிளைம்ஸ் பை அக்யூஸ்ட் எடுக்கிறனால அப்ப அவரு தான் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தது. அப்ப பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்டையர் கேஸுக்கு அப்படியே தான் இருக்கு. ஆனா ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ப்ரூவ் பண்ண அப்புறமேட்டுக்கு என்ன ஆயிருதுன்னா இப்போ ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு போயிருது? பர்டிகுலர் ஃபேக்ட்ஸ். அந்த இடத்துல அவன் நான் தேதியில அந்த நேரத்துல அந்த இறந்தவர் கூட இல்லைங்கிறத கொண்டு வர்றது இப்ப யாருக்கு போயிருது? அக்யூஸ்டுக்கு போயிருது. அப்ப அந்த பர்டிகுலர் ஃபேக்ட்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் ப்ரூவ் பண்ண வேண்டியது அதுதான் ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப்ங்கிறது. சரியா? ஸோ அப்ப இது என்னன்னா இட் இஸ் த ரெஸ்பான்சிபிள் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப். இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு கன்வின்ஸ் த கோர்ட் தட் த ஃபேக்ட்ஸ் பிரசன்டட் ஆர் ட்ரூ. சரியா? யாருடைய டியூட்டி? பேர்டன் ஆஃப் ப்ரூஃப். ஒரு அக்யூஸ்ட் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர், இவர் தான் குற்றவாளின்னு சொல்லி ப்ராசிக்யூஷன் சொல்லுதுன்னா அவங்களுடைய டியூட்டி இதுதான் ட்ரூ, இதை அப்படிங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது அவங்களுடைய. பட் இந்த ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப்ங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் இப்போ ஏற்கனவே அந்த சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், அந்த இடத்துல இவர் இருந்தாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வருதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இவர் என்ன பண்றாருன்னா சப்போஸ் பேர்டன் இப்ப யாருக்கு ஷிஃப்ட் ஆயிருது? ஓனஸ் ஆஃப் தி ப்ரூஃப். பேர்டன் அதான் ஓனஸ் ஆஃப் த ப்ரூஃப். அவருக்கு ஷிஃப்ட் ஆயிருது. யாரு? அக்யூஸ்டுக்கு.
இப்ப அக்யூஸ்ட் ஒரு இது எடுக்கிறாரு. நான் அந்த நீங்க சொல்ற அந்த சொன்ன டயத்துல சொன்ன நேரத்துல நான் வந்து டெல்லியில ஒரு மீட்டிங்ல அட்டன் பண்ணேன். அதுக்கு என்கிட்ட வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்ப அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து சரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் ஆமா அப்படின்னு இருக்கு. இப்ப என்ன ஆகுது, அப்ப முதல்ல நீ கொண்டு வந்து ப்ரூவ் பண்ற அந்த இடத்துல இருந்தேன்னு சொல்லி கொண்டு வர்ற, அதை கோர்ட் வந்து ஏத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த டயத்துல அப்ப என்ன ஆகுதுன்னா ஷிஃப்ட் ஆகுறது எங்க போகுது, அங்க அக்யூஸ்டுக்கு போகுது. அக்யூஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, அந்த நான் டெல்லியில இந்த டயத்துல இந்த இதுல வந்து இருந்தேன், மீட்டிங்ல இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் மாதிரி கொண்டு ப்ரூவ் பண்றாரு. இப்ப அவர் அங்க இருந்தாருன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா எகைன் எங்கிட்ட இதாகிறோம் அந்த பேர்டன் ஆனஸ், அதான் ஓனஸ் ஆஃப் த ப்ரூஃப். எகைன் வந்து என்ன ஆகும், அது யாருக்கு ஷிஃப்ட் ஆகும், ப்ராசிக்யூஷனுக்கு எகைன் ஷிஃப்ட் ஆயிடும். என்னப்பா அவர் வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் காமிக்கிறாரு, அதுல வந்து இந்த டயம் நீ சொல்ற வந்து டயத்துல அவர் இருந்ததா சொல்ற டயத்துல அவர் அங்க டெல்லியில இருந்திருக்காரு, இப்ப நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி இங்கிட்டு வந்துடும். அடுத்து கோர்ட் வந்து அடுத்து இங்கிட்டு ப்ராசிக்யூட்டர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடும், இதுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னு. உடனே வந்து ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு, இல்ல இல்ல அந்த அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து இது வந்து பிரித்து எடுக்கப்பட்டது, இல்ல இது வந்து பின்னாடி கிரியேட் பண்ணப்பட்டது, நாங்க வந்து ஃபாரன்சிக் மூலமா இது பண்றோம் இப்படின்னு வந்து அவர் வந்து உன்னை கொண்டு வந்து இது பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த ஃபாரன்சிக் இதுல அவங்க சொல்றது பிரகாரம் இது வந்து ஆமா அது திரித்து பண்ணப்பட்டதுன்னு சொல்றாங்கன்னா, இப்ப எகைன் வந்து அந்த ஓனர்ஸ் ஆஃப் த ப்ரூஃப் இங்க வந்து என்ன ஆகும்னா அப்படியே வந்து அங்கிட்டு ஷிஃப்ட் ஆயிரும். யார் அக்யூஸ்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். என்னப்பா நீ கொடுத்த வீடியோ வந்து ஃபுட்டேஜ் இப்படி இருக்கு, அது ஏதோ கரப்டடாமா, அது மார்பிங்காமா, அல்லது வந்து ஏதோ திரித்து உருவாக்கப்பட்டதாமா அப்படின்னு இல்லை. அப்ப அவர் நான் அது இல்லை அப்படின்னு அவர் வந்து இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, தட் இஸ் ஓனர்ஸ் ஆஃப் த ப்ரூஃப் என்டையர்லி ஷிஃப்டட் டு 1% டு தி அதர். ஆனா பேர்டன் ஆஃப் த ப்ரூஃப் வந்து என்னதான் ஷிஃப்ட் ஆனாலும் அவரு கொலையாளின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது யாரோடையதுன்னா அது ப்ராசிக்யூஷன். யாரு சொல்றாங்களோ, யாரு ப்ராசிக்யூஷன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், யாரு சொல்றாங்களோ அவங்களுடைய கடமை. ஸோ அப்போ பேர்டன் ஆஃப் த ப்ரூஃப் வந்து அப்படியே இருக்கும் என்டையர் கேஸ், அது அப்படி கண்டித்தான் ஆகணும். ஆனால் ஆனஸ்ட் ஆஃப் த ப்ரூஃப் வந்து ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ அப்போ இது வந்து என்னன்னா, பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இட்ஸ் ஏ லீகல் பேர்டன், இட் நெவர் ஷிஃப்டட். ஆனால் இது வந்து என்னன்னா ஓனஸ் ஆஃப் த ப்ரூஃப் இஸ் வந்து எவிடென்சியல் பேர்டன். இது வந்து இட் ஷிஃப்ட்ஸ் ஃப்ரம் ஒன் சைடு டு தி அதர். ஸோ அப்போ பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து பிஎஸ்ஏல எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் பற்றி சொல்லியிருக்காங்க 104 பிஎஸ்ஏல சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வர்ற ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு, 105 106 அப்படியே வரும். குறிப்பா ஓனர்ஸ் ஆஃப் த ப்ரூஃப் பத்தி டைரக்டா வந்து கூட பாயிண்ட் பண்ணி கூட சொல்லலை. பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் கூட 104ல சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஓனர்ஸ் ஆஃப் த ப்ரூஃபை பத்தி எங்கேயுமே வந்து சொல்லலை. இருந்தாலும் இதுதான் வந்து தியரி, இந்த இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது குறித்து ஒரு வந்து ஹிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 105 ஆஃப் பிஎஸ்ஏல வந்து அது குறித்து வந்து அதாவது ஆன் ஹூம் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து லைஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்ல வந்து அப்போ சொல்லியிருப்பாங்க, யாரு வந்து பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு வந்து இதாகுது அப்படி அதுல தான் வந்து இந்த ஷிஃப்ட் ஆகிறது சம்பந்தமா சொல்லியிருப்பாங்க. அப்ப நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு கிரிமினல் கேஸை பொறுத்தளவுக்கு ஆல்வேஸ் த ப்ராசிக்யூஷன் டு ப்ரூவ் த கில்ட் ஆஃப் தி அக்யூஸ்ட், இதுதான் வந்து ஜென்ரல். பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு அப்படின்னா ப்ராசிக்யூஷனுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து ஷிஃப்ட் ஆகும் சொல்லிட்டேன். இந்த ஓனர்ஸ் ஆஃப் த ப்ரூஃப்ங்கிறது இட் இஸ் ஷிஃப்ட் வந்து என்னன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு இது கூட சொல்றேன், ஒன் ஆஃப் த இப்போ ஒரு 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 ஐ விட்னஸ் சொல்றேன். ஐ விட்னஸ் வந்து என்ன சொல்றான்னா, இவர் தான் கத்தியை எடுத்தாரு, இவர் தான் வந்து குத்துனாரு, இவர் குத்தி தான் வந்து அவருக்கு வந்து இது பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. ரைட்டா? இப்போ வந்து இட் இஸ் பேர்டன் ஆஃப் த ப்ராசிக்யூஷன் என்னன்னா ப்ரூவ் பண்றாங்க ஐ விட்னஸ் மூலமா அவர் தான் கொத்துனா அப்படிங்கிறது வந்து இதாகும். இப்ப அக்யூஸ்ட் தரப்புல என்ன எடுக்கிறாங்கன்னா ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து என்ன ஆகுது, பேர்டன் வந்து அங்கிட்டு ஷிஃப்ட் ஆயிடுது. ஓனர்ஸ் ஆஃப் த ப்ரூஃப் இப்ப வந்து அங்கதான் வருது. என்னன்னா இப்ப அக்யூஸ்ட் தரப்புல என்ன பண்றாங்கன்னா ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ்,
இல்ல நான் வந்து எதுவும் இல்லாம வந்து என் தோட்டத்துல தான் அவன் உள்ள வந்தான். என் தோட்டத்துல அவன் உள்ள வந்தான். நான் வந்து அப்ப வந்து சும்மா வந்து அங்க நான் வந்து வரப்புல நடந்து போயிட்டு இருந்தேன் என் இதுக்குள்ள. அவன் என்னுடைய தோட்டத்துக்குள்ள அத்துமீறி உள்ள வந்து அருவாளை வந்து எடுத்து அவன் கொண்டு வந்த அருவாள்ல தான் எண்ணெயை வெட்ட வந்தான். நான் அப்ப வந்து என்னைய வெட்ட வந்தனால நான் வந்து அவனுடைய அருவாளை அவனுடைய அருவாளை நான் பிடுங்கி வந்து இது பண்ணிட்டேன். என்னைய தற்காப்பு பண்ணிக்கிறதுக்காக வெட்டிட்டேன். இல்லைன்னா அவன் என்னைய வெட்டிடுவான். இல்லை அப்படின்னா வந்து அவன் வெட்ட வந்து ஓங்கினப்ப எனக்கு பக்கத்துல அது அங்கே கடந்த என்ன கடந்துச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு குச்சி இருந்துச்சு, எடுத்தேன் வந்து அடிச்சே அவன் செத்து போயிட்டான். இப்படி ஒரு இது வருதுன்னு வச்சுங்க. இப்ப ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் வந்து யாரு கிளைம் பண்றா? இது வந்து அக்யூஸ்ட் தரப்புல கிளைம் பண்றாங்க. அப்ப அக்யூஸ்ட் தரப்புல கிளைம் பண்றதுனால இப்ப பேர்டன் வந்து முதல்ல ப்ராசிக்யூஷன் வந்து ப்ரூவ் பண்ணிடுறாங்க, இது பண்ணா செத்து போயிட்டான் அப்படிங்கிறதுல இவனாலதான் பண்ணிட்டான் அப்படிங்கறது ப்ரூவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீ தான் எடுக்கிற ப்ரைவேட் டிஃபென்ஸ், ஏன்னா அக்யூஸ்ட் தான் எடுக்கிற. அப்ப பேர்டன் இங்கிட்டு ஷிஃப்ட் ஆயிடுது, ஓனர்ஸ் ஆஃப் த ப்ரூஃப். இப்ப இவர் வந்து தான் ப்ரூவ் பண்ணும் இந்த மாதிரி. இல்ல இது நான் இன்டென்ஷனலா அவனை கொல்லணும்னு இது பண்ணல, என்னைய தற்காப்பு பண்றதுக்காக வேண்டி நான் எதை திட்டமிட்டு கத்திய வந்து நான் வச்சிருந்தேன், எடுத்து அவனை குத்துனேன் அப்படின்லாம் இல்லை. எனக்கு வந்து நான் என்னைய வெட்ட வர்றப்ப தற்காப்புக்காக பக்கத்துல என்ன கிடந்துச்சுனே தெரியல, எடுத்து வந்து நான் அவனை அடிச்சு அவன் அதுல செத்து போயிட்டான். அதுக்கு அதனால எனக்கு கொலை செய்யணுங்கிற நோக்கம்லாம் வந்து இல்லை. அதோட என்னுடைய லேண்ட்ல அத்துமீறி அவன் உள்ள வந்து பிரச்சனை பண்றான். அதனால ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் வந்து பாடி அண்ட் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே இருக்கு. ஸோ அப்படிங்கிற இது எல்லாமே யார் எடுக்க வேண்டியதுன்னா அக்யூஸ்ட். அதான் ஓனர்ஸ் ஆஃப் த ப்ரூஃப். சரியா? அப்ப அதே மாதிரி இன்னொரு இது கூட சொல்லலாம். ஒரு பாண்டு ஒரு 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 நபர் வந்து ஏங்கிற நபர் ஒரு பிங்கிற நபருக்கு மேல ஒரு சூட்டு போடுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து இவர் எனக்கு பாண்ட் எழுதி கொடுத்துட்டு ஒரு ஒரு 5 லட்ச ரூபாய் பணம் வாங்கினாருன்னா அந்த பாண்டை வந்து இது பண்ணிடுறாரு, கோர்ட்ல போட்டு இது பண்றாரு. அப்ப பி என்ன சொல்றாருன்னா, இல்ல இந்த பாண்டு வந்து ஒரு ஃப்ராடு, இது வந்து அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்கன்னா, முதல்ல அந்த பாண்டில் உள்ள கையெழுத்து இதெல்லாம் ப்ரூவ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இவர் ஃப்ராடுன்னு சொல்லி அடுத்த டிஃபென்ஸ் எடுக்கிறாருன்னா, இப்போ ஓனர்ஸ் ஆஃப் த ப்ரூஃப் யாருக்கு ஷிஃப்ட் ஆகுது? பிக்கு போயிருது. பி வந்து என்ன செய்யணும், அது ஃப்ராடுங்கிறது எப்படி அப்படிங்கிறத நீ ப்ரூவ் பண்ணணும்னு கோர்ட்டு கேட்கும். சரியா? அப்ப பேர்டன் ஆஃப் த ப்ரூஃப் வந்து அப்ப கடைசி வரைக்கும் அதை ப்ரூவ் பண்ண, அந்த பாண்டை ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து அப்படியே தான் இருக்கு. அது யாருக்கு இருக்கு? ஏக்கு இருக்கு. ஆனா ஃப்ராடுன்னு சொல்லி சப்சிக்வெண்டா இது எடுக்கிறாரு அப்படின்னா, இதை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் எடுக்கிறாருன்னா அதை வந்து என்னன்னா போனஸ் ஆஃப் த ப்ரூஃப் வந்து இப்போ பிக்கு வந்து ஃப்ராடுன்னு சொல்றலாம், அங்கிட்டு ஷிஃப்ட் ஆயிருது. அப்ப அவர் தான் என்ன பண்ணணும், திருப்பி வந்து அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த பேர்டன் ஆஃப் த ப்ரூஃப்க்கும் ஓனர்ஸ் ஆஃப் த ப்ரூஃபுக்கும் உள்ள வித்தியாசம். சரியா? ஸோ இதே மாதிரி வேற ஒரு டாபிக்ல பிஎஸ்எல உங்களை சந்திக்கும் வரை